ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எம்டி குருமா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. வாங்க இப்போ இந்த எம்டி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 3 பச்சை மிளகாயை நீளமா கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா தூள் எல்லாம் எண்ணெயில கொஞ்ச நேரம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போறோம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, எண்ணெய் எல்லாம் மேல நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம இதுல என்ன சேர்க்க போறோம்னா, நான் ஒரு சின்ன தேங்காயில 1/2 மூடி தேங்காய், 15 முந்திரி, ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நான் விழுதா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரிக்கு பதில் நீங்க ஒரு 2 ஸ்பூன் கசகசா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்ப நாம இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போறோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நாம ஊத்தி இருக்க எண்ணெய் எல்லாம் மேல நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. இப்போ நாம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்க பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஊத்தி இருந்த ஆயில் எல்லாம் மேல நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மோட எம்டி குருமா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரியே நீங்களும் உங்க வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.